பெண்ணுக்கு நிறைய உரிமைகள் கொடுத்துருக்காங்க. அந்த உரிமையை நான் பயன்படுத்தணும். பெண்களுக்கு வந்து சொத்துரிமை கொடுத்துருக்காரு. அப்புறம் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்கள்லாம் ரொம்ப பேர் உதாசீனப்படுத்தினாங்க. அவங்கள எல்லாத்தையும் எதிர்த்து அவர் நமக்கு போராடி கொடுத்துருக்காருல்ல. இப்போ தனி மனிதன் நான் லேடியாக வந்திருக்கேன்னா அது ஒரு சுதந்திரம். அப்போ ஃப்ரீ பஸ் வேறு. அவரோட இதில் ஏதாவது சொல்லணும்னா, அம்மா வந்து ஆசிரியராக இருக்காங்க. அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா, பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு கொடுத்தாரு தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் அம்மா அவங்க ஆசிரியராக இருக்காங்க. அது ஒரு பர்சனல் இது. ராகத்திலே தமிழன்னை தாலாட்ட கோபாலபுரத்திலே குடியிருந்த கோமகன் அல்லவா அவர். தேரோடும் வீதிகளில் கனவுகளை வீடோடு விட்டு போராட வந்த தலைவர் அல்லவா அவர். உடன்பிறப்பே என்ற ஒற்றை சொல்லால் 1.5 கோடி தொண்டர்களின் உள்ளத்தில் அழியாத ஓவியமாக நிலைத்து நிற்கின்ற காவியமா அல்லவா அவர். அவரை பற்றி என்ன சொல்வது, எதை சொல்வது? தொல்லைகளுக்கிடையே முல்லை சிரிப்பு, நீ தொட்டத்துறை எல்லாமே தேன் சுரப்பு அல்லவா. மூடி சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன். இன்று மண்மூடி கொண்டு உன்னை பார்க்காமல் தடுப்பதென்ன கொடுமை. கொடுமைக்கு முடிவு கண்டாய், எமை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய். எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமென்றாய், இதையும் தாங்க ஏதன்னா எமக்கு இதயம். கடற்கரையில் காற்று வாங்கியது போதுமண்ணா, எழுந்துவா எம்மண்ணா. வரமாட்டாய் நீ இருக்கும் இடம் தேடி யான் வரும் வரைக்கும் உன் இதயத்தை இரவலாக தந்திடண்ணா என்று கலைஞர் தான் உயிரிழாக திகழ்கிறார். அவர் செய்த பல திட்டங்கள் தான் முன்னோடியாக தமிழ்நாட்டில் திகழ்கிறது. கலைஞர் நான் பிறந்ததுலேருந்து கலைஞர் தான் எனக்கு தெரியும், வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. அவர் இறந்தது எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பா எங்கள் அம்மா இருந்த மாதிரி. 40 வருஷமாக ஓடாமல் அந்த திருவாரூர் தேரை ஓட வச்சது தலைவர் கலைஞர் அவர்கள். விபூதி, நாமக்கட்டி, பஞ்சாமிர்தம் போன்ற பொருட்களுக்கு மேலே இருந்த வரிகளை நீக்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அப்பா 8 அடி பாய்வார், குட்டி 16 அடி பாய்ன்ற பழமொழி நமக்கு தெரியும். அது மூலமாக இவர் வழி வந்தவர் என்ன பண்ணியிருக்காரு, 1000 கோவில்களுக்கு மேலே குடமுழுக்கு பண்ணி சாதித்து காட்டியிருக்கிறார். அது மட்டுமா, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக்கி காட்டலாம் என்பதை சாதித்து காட்டியிருக்கிறார்கள். விண்வெளிக்கு கூட பெண்கள் போயிட்டாங்க, ஆனால் கோவில் கருவறைக்குள்ளார போகுது. அதனையும் சாதித்து காட்டி பெண் ஓதுவார்களை நியமித்திருக்கிற முறை பட்டதாரிகளுக்கு இலவச கல்வி கொடுத்தார். அதை பொறுக்க முடியாத சிலர் அதனை ரத்து செய்து வைக்கிறார்கள். நான் கொடுத்த இலவச கல்வியை தான் நீ ரத்து செய்வாய் என்று சொன்னார். ஆனால் அவர்களுக்கு முதல் தலைமுறை பட்டதாரியினருக்கு 5 மதிப்பெண் இலவசமாக போட்டு ப்ரொஃபஷனல் கோர்ஸில் உள்ளே அனுப்பிச்சார் கலைஞர் அவர்கள். அதாவது அவர் ஒரு சமத்துவ நாயகன் சொல்லலாம். சாதிபத பேதமின்றி அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற சமத்துவபுரம் தந்த தலைவர் அவர். அது மட்டுமா, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்களாக்கி காட்டி இந்த உலகத்திலேயே இல்லாத அளவு ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர். அடுத்து சொல்லுவாங்க. என் பேர் லக்ஷ்மி நாகராஜன். நான் கோயம்புத்தூர் பீலமேடு வசிக்கிறது. நான் இவரோட பிறந்தநாள் 101வது பிறந்தநாள், கலைஞருடைய பிறந்தநாளுக்காக நான் இதை பார்க்கணுன்னே வந்திருக்கேன். என்னோடய வயசு 63 வயசாகுது. இதை எங்கள் வீட்டிலலாம் வரேன்னு சொன்னாங்க. அவங்க வர வேண்டாம், நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு பெண்ணுக்கு வரணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் இன்றைக்கி அது ஒரு திருப்தியாக இருந்தது. அதனால் அவர் சமாதிக்கு போயிட்டு அங்கே ஒரு இது இருக்கு இல்லையா, அதில் போய் பூவெல்லாம் போட்டுட்டு வந்துட்டேன். இது வரைக்கும் நான் சென்னையை பார்த்தது கிடையாது. பெண்களுக்கு சுயமரியாதை தந்த இயக்கம், தைரியத்தை தந்த இயக்கம் திராவிட கழகம் பண்ணிக்கணுன்றதுக்காக. அப்போ எனக்கு தெரியாத ஒரு உலகம் இது, இப்போ தெரிஞ்சுக்கிறேன் நான். பட் அதே சமயத்தில் தெரிஞ்சிக்காம போகவும் கூடாது. அது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நமக்கு அனுபவபூர்வமாக கொடுத்துருக்காங்க. அதனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவரோட சமாதிக்கு போயிட்டு என்னால் முடிஞ்ச ஒரு மலர் மாலையை அணிவிச்சிட்டு போகிறேன். நன்றி, வணக்கம். நான் காஞ்சிபுரத்திலிருந்து கலைஞர் நினைவு நாளுக்காக கலைஞருடைய நினைவிடம் வந்திருக்கிறேன். கலைஞர் என்றால் எனக்கு உயிர். கலைஞர் இல்லை என்றால் உயிருக்கு முன்னே தமிழ் மக்கள். என் பெயர் பாலகிருஷ்ணன். காஞ்சிபுரம் சாத்தாங்குட்டை தெருவிலிருந்து பெரிய காஞ்சிபுரம் 10வது வார்டிலிருந்து நான் கலைஞரை அஞ்சலி செலுத்துவதற்காக 101வது நினைவு நாளுக்காக நான் அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறேன். எம் பாலகிருஷ்ணன், காஞ்சிபுரம். பல்லவாடா கும்மிடிப்பூண்டி தொகுதி, திருவள்ளூர் மாவட்டம். குப்பன், குப்பன். நான் கலைஞர் எங்கள் பேர்னு வந்துக்கிறோம். வருஷம் வருவோம். மேலே என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பண்ணைக்காட்டிலேருந்து வந்திருக்கோம். நான் 17 வயசுலேருந்து இந்த கழகத்தில் ஒரு சாதாரண உறுப்பினராக இருந்து இன்றைக்கி அந்த பகுதியினுடைய செயலாளராகி ஒரு BLA 2ஆகவும் இன்றைக்கி வாக்காளர்
வாக்குச்சீட்டுகளை எண்ணுகின்ற பணியில் என்னை வந்து இந்த கழகம் வளர்த்துருக்கு. என்னோடய குழந்தைகளும் இன்றைக்கி இளைஞரணி செயலாளராக ஒருத்தர் இருக்கார். ஒருத்தர் அந்த தகவல் தொழில்நுட்பத்துறையில் இன்னொரு மகன் இருக்கார். என் மனைவி, நான், என் குழந்தைங்க பூராமே கழகம்னு வளர்கிறோம். இதுவரைக்கும் இந்த தலைவரோட 100வது ஆண்டுக்கு எங்களை அறியாமலே சென்னைக்கு வரணும்னு தோணுச்சு. வந்தோம். தலைவரை வந்து பார்க்கும்போதே இயற்கையும் சேர்ந்து மழையாக வரவழைச்சிக்கிச்சு. எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த 100 ஆண்டு காலம் எங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச பொக்கிஷமாக நாங்கள் நினைக்கிறோம். நன்றி, வணக்கம். கொடைக்கானல்லேருந்து வரோம். பண்ணைக்காடு இப்போ வந்து 10 நாள் தங்கியிருந்தார். என் பையனோட தான் தம்பி கவுன்சிலரு, தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய பிரிவுல இருக்காரு. வினோத்குமார், அவர் மாவட்ட தகவல் தொழில்நுட்பத்துறையில் அவர் பொறுப்பில் இருக்காரு. இன்னொருத்த பையன் இளைஞரணி சிவா, இளைஞரணி மாவட்ட இளைஞரணி செயலாளர். என் மகன் இன்னொருத்தர் கார்த்திக் வார்டு செயலாளர் இருக்கார். நன்றி, நன்றி. மறக்காம இதுல போய் ராஜா அண்ணாமலை மன்றத்துல போய் பாருங்க, அந்த நவீன கண்காட்சி பாருங்க. அப்புறம் இதுக்கு போய் பாருங்க. இந்த பிறந்த நாள் விழாவை பார்க்கையிலே எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், அண்ணன் ஜெகத் ரட்சகன் சொல்வது போல வானம் வானவில்லுக்கு வளைகாப்பூட்டுகின்ற வசந்த விழாவாக தெரிகிறது. நீ செய்த சாதனைகள் என்னென்ன என்பதை சொல்லுவதற்கு இந்த ஒரு நாள் போதுமா? அப்பப்பா, அடடா, பத்தாது. உன்னுடைய சிறப்புகளை பற்றி பேசுவதற்கு இன்று ஒரு நாள் பத்தாது தலைவரே. எங்களை கேள்வி கேட்பவர்களுக்கு நீ செய்த சாதனைகள் ஒவ்வொன்றும் அவர்களிடத்தில் நாங்கள் கொடுக்க பதிலுக்கு உதவியாக இருக்கிறது. ஒரு காவல்துறை நண்பர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், நண்பர்களை கேட்டு பாருங்கள். அவர்கள் சொல்லுவார்கள் கலைஞர் எங்களுக்கு என்ன செய்தார்கள் என்று. காவல்துறை ஆணையத்தை முதலில் அழைத்தவர் கலைஞர் அவர்கள். ஆஃப்ட் ஹவுசரில் இருந்த காவலர்களை இன்று ஃபுல் பேண்டாக மாற்றியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். பெண்களை எடுத்துக்கொள்ளுங்கள், பெண்களுக்கு சொத்துரிமை தந்தவர் கலைஞர் அவர்கள். பெண் அர்ச்சகர்களை உருவாக்கியவர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமா, பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் அளித்தது இவர் தலைமையில் நடக்கின்ற இந்த ஆட்சி தான். அது மட்டும் இல்லாமல் மகளிர் சுயஉதவி குழு கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அர்ச்சகர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், கொரோனா காலத்திலும் அர்ச்சகர்களுக்கு ஊதியம் கொடுத்தது இந்த அரசு. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக்கியது இந்த அரசு. இந்தியாவிலேயே முதலில் காவல்துறைக்கென தனி ஆணையம் நிர்ணயித்தவர் கலைஞர் என்று. அது மட்டும் இல்லாமல் ஒரு காலத்தில் எல்லாம் சப் இன்ஸ்பெக்டர்கள் எல்லாம் ஆஃப் ட்ரௌசரில் தான் இருக்கணும். ஆனால் அந்த ஆஃப் ட்ரௌசர்ன்றதை மாற்றி நீ ஃபுல் பேண்ட்டு போட்டிருக்காங்கன்னா அதை உத்தரவிட்டதும் நம்ம தலைவர் கலைஞர் அவர் தான். பெண்களை பாருங்கள், எத்தனை பெண்கள் இன்று மகிழ்ச்சியுடனும் சிரிப்புடனும் இருக்கிறார்கள். ஏனென்றால் பெண்களுக்கென பல திட்டங்களை தந்தவர் கலைஞர் அவர்கள். பெண்கள் 8வது வரைக்கும் படித்தா உதவித்தொகை, 10வது வரைக்கும் படித்தா உதவித்தொகை, 12வது வரைக்கும் படித்தா உதவித்தொகை கொடுத்தவர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமா, தான் பெற்ற பிள்ளைக்கு சொத்தில் உரிமை இல்லை என்று சொன்ன தந்தையர்கள் மத்தியில் அனைத்து குழந்தைகளுக்கும், அதாவது அனைத்து பெண் பிள்ளைகளுக்கும் சொத்துரிமை வேண்டும் என்று அதை சட்டமாக்கியவரும் கலைஞர் அவர்கள் தான். பெண் ஓதுவார்களை நியமிக்க முதல் அடி எடுத்து வைத்தவரும் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். பெண்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுத்ததும் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். 33% இடஒதுக்கீடு கொடுத்ததும் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அது மட்டுமா, அடுத்து பள்ளிக்கு வருவோம், கல்விக்கு வருவோம். என்ன செய்தது இந்த திராவிடம் கல்வி வளர்ச்சியில் என்று சொல்பவர்கள் எல்லாம் கேட்டுக்கொள்ளுங்கள். முதலில் தமிழ்நாட்டில், இந்தியாவிலேயே இல்லாத வகையில் தமிழ்நாட்டில் முதலில் பாடநூல் வாரிய கழகத்தை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். முதலில் சமச்சீர் கல்வி கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இலவச பேருந்து பயண அட்டை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்கின்ற ஒரு புதிய கோர்ஸை உருவாக்கி தந்தவர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு நான் கல்லூரியில் படிக்கிறேன். நான் கல்லூரியில் படிக்கும் மாணவன் என்பதை எனக்கு செய்த நன்மைகள் என்னவென்றால், கல்லூரிகளுக்கு இருந்த நுழைவுத் தேர்வை ரத்து செய்தவர் கலைஞர் அவர்கள். கல்லூரியில் இடஒதுக்கீடு தந்தவர் கலைஞர் அவர்கள். மாவட்டந்தோறும் ஒரு அரசு கலைக்கல்லூரி மற்றும் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி இருக்க வேண்டும் என்று சொன்னவர் கலைஞர் அவர்கள். அதனை சாதித்தும் காட்டினார். பல இடஒதுக்கீடுகளை கொடுத்தார். அது மட்டுமா, தலைவர் கடவுளுக்கு எதிராக பேசுவார். தலைவர் இந்து மதத்துக்கு எதிராக இருக்காங்க. தலைவர் அதை பராசக்தியிலே சொல்லிட்டாரு. நாங்கள் கோவில் கூடாது என்பதற்காக இல்லை, கோவில் குடியுரிமை கூடாரம் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக. கொண்டே போகலாம். இந்த ஆன்மீகத்துறை விபூதி, குங்குமம், மஞ்சள் தயாரிப்பதில் கூட முறைகேடு நடக்கிறது என்று சொல்லி அண்ணன் சேகர்பாபு அவர்களுடைய தலைமையிலே ஸ்ரீரங்கத்திலே மஞ்சள் தொழிற்சாலை, சமயபுரத்திலே குங்கும தொழிற்சாலை, பழனியிலே விபூதி தொழிற்சாலை அமைத்திருக்கிறார்கள். அறநிலையத்துறைக்கு உட்பட்ட மிகப்பெரிய கோவில்களில் எல்லாம் நாள்தோறும் பிரசாதம் வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். பழனிக்கும் கும்பாபிஷேகம் செஞ்சு வடபழனிக்கும் கும்பாபிஷேகம் செஞ்சுருக்காங்க. இன்னும் பல கோவில்கள் இன்னும் குடமுழுக்குக்காக இன்னும் பல கோவில்கள் குடமுழுக்குக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதுவும் இன்னும் சீரிய காலத்திலே குடமுழுக்கு நடைபெறும். 73 திருக்குளங்கள் சீரமைத்திருக்கிறார்கள். 86 சமண பௌத்த கோவில்களை சீரமைத்திருக்கிறார்கள். இது பார்த்தோம். எல்லாமே நல்லா சிறப்பாக இருந்துச்சு. நல்லா வச்சுருந்தாங்க. கலைஞர் சொல்லணும்னா நிறையா இருக்குது. ஆனால் என்னோட